ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها. وقال النبي صلى الله عليه وسلم: أربع من السعادة: المرأة الصالحة والمسكن الواسع والجار الصالح والمركب الحميد، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தாரம் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகன் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக வரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துனியாவுடைய வாழ்வை குறித்து நமக்கு கற்றுத்தருகிற பொழுது, துனியா என்பது மறுமைக்காக விவசாயம் செய்யும் இடமாகவே இந்த துனியாவை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். வேறொரு ஹதீஸில், வழிபோக்கர்கள் தங்குமிடமாக இந்த துனியாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், துனியாவில் வாழ வேண்டும், தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், ஆனால் பிரதான நோக்கமாக மறுமையினுடைய வாழ்வு இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். ஒரு அறிவுபூர்வமான வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய ரசூல் உலக மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். உலகமே சகம், அதுவே வாழ்வு என்று இருந்து விடாதீர்கள். மறுமை இடம்பெறும் நஷ்டமாகிவிடும். மறுமையை குறிக்கோளாக கொண்டு துனியாவுடைய சிற்றின்பங்களையும் அடையாமல் இருந்து விடாதீர்கள். இரண்டையும் சமமாக பாதித்து இது தேவை, அதுதான் முக்கியம் என்று உணர்ந்து வாழ வேண்டிய ஒரு சமன்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து தன்னுடைய கணவர் குறித்த நல்ல செய்திகளை முன்வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், இதோ உங்களுடைய தோழர் தொடர்ந்து நோக்கு கொண்டிருக்கிறார், நல்ல செய்தி தானே. இரவெல்லாம் இன்று வணங்குகிறார், அதுவும் நல்ல செய்தி தானே. பகலெல்லாம் கடும் உழைப்பில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்,
இப்படி அவருடைய நற்பண்புகளை குறித்து அடுக்கி செல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டுகிறார்கள். இப்படி ஒரு கணவர் வாய்ப்பது பெரும் பாக்கியம் அல்லவா? ஆனால் அந்த பெண்ணினுடைய முகத்தில் இந்த செய்திகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு வேதனை, அவருடைய முகமாட்டத்தை கண்டுகொண்ட அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவரை வர சொல்வார்கள். மிகச்சிறந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள், பாராட்டுக்குரியவை. துனியாவிற்கான உழைப்பு உங்களிடம் இருக்கிறது, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பும் இருக்கிறது, மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையும் இருக்கிறது. எல்லாம் பாராட்டுக்குரியவை. ஆனால் உங்களை நம்பி இருக்கிற இந்த மனைவி, அவருடைய கடமையும் உங்களுக்கு மார்க்கம்தான். சதாவும் நோன்பும் இரவு தொழுகையும் என்று உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் அவருக்கான தேவைகளை யார் பூர்த்தி செய்வார்கள்? அதைத்தான் அவர்கள் கண்ணியமான முறையில் முறையிடுகிறார். எப்பொழுதும் இரவு தொழுது கொண்டே இருக்கிறார், எப்பொழுதும் பகலில் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய கண்களுக்கும் உரிமை உண்டு, தூங்குற நேரத்தில் தூங்கி விடுங்கள். உங்களுடைய மனைவிக்கான உரிமையும் உண்டு, அவர்களுடைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கான உரிமையும் உண்டு, அவர்களுடைய சுக துக்கங்களில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டும் கலந்த கடமையாகத்தான் வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி குர்ஆனுடைய ஒரு அற்புதமான துஆவை கற்றுத் தருகிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். துனியாவிலும் நல்ல வாழ்வு கொடு, துனியாவிலும் நல்ல வாழ்வு கொடு. சில மனிதர்கள் துன்யா வேண்டாம் என்று இந்த ரஹபானியத் என்று சொல்லக்கூடிய துறவரத்தை கையில் எடுப்பார்கள். ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் லா ரஹபானியத் ஃபில் இஸ்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, துறவரம் என்பது இல்லை. மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், சம்பாத்தியம் வேண்டாம். கடவுளின் நெருக்கத்தை பெறுவதற்கு தன்னை கேவலமாக்கிக் கொள்ளுகிற யாசக அமைப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் வன்மையாக கண்டித்தார்கள். ஒண்ணுமே வேணாம், போயிட வேண்டியதான, அப்புறம் எதுக்கு திருவோடு எடுக்கிறோம்? மக்களுக்கு எதற்காக மந்திர சொற்களை சொல்ல வேண்டும்? அப்படி ஒரு நிலைப்பாடு எந்த மனிதனுக்கும் கிடையாது. அது என் மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்று பெருமானார் சொன்னார். நான் முற்றிலும் திறந்தவன். மனைவி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், தொழில் இருக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டும், நல்லது கெட்டதுகளை அனுபவிக்க வேண்டும், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். இதுவே சிறந்த துறவரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த நபிமார்களும் காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தார், எந்த நபிமார்களும் மனமுடிக்க மாட்டேன் என்று ஒதுங்கி போய்விடவில்லை. அல்லாஹ் அவர்களை நியமிக்கிற பொழுதே எல்லா மனிதர்களோடும் எல்லா குணங்களோடும் இணங்கி போகிற இந்த பெருவாழ்வை சகிப்புத்தன்மையோடு வாழ்வதுதான் மிகச்சிறந்த துறவரம். அதனால நான் சாப்பிட மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன், நான் துணிய மாட்ட மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், இது அனைத்தும் ஆண்டவனுக்கு பிரியமானது என்ற அறியாமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில் போட்டு மிதித்து, அறியாமை காலத்து மூட பழக்க விளக்கங்கள் எதுவும் நான் அனுமதிக்கவில்லை என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூமின்களே, மூமின்களே, துனியாவிலும் சிறப்பாய் வாழ வேண்டும். அந்த வாழ்வோடு அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிற நியாமத்துகளை நினைச்சு பாருங்க. ஒருபோதும் அல்லாஹ்விடம் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். அவன் 70 தாயை விட கருணையாளன். கொடுத்திருக்கிறான் என்றால் அதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்கும். கொடுக்காமல் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை விட சிறந்த காரணம் இருந்திருக்கும். நோயை தருகிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் நமக்கு நன்மையை தரப்போகிறான் என்று அர்த்தம். யார் யாரை எப்படி எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பது தாயை விட 70 தாயை விட கருணையாளன் ரப்பல் ஆலமீன். நம்ம ஒரே அளவு நினைக்கிறது, காசு கொடுத்தா அல்லாஹ் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறான், காசை கொடுக்கலன்னா அல்லாஹ் என்ன கை விட்டுட்டான்.
இந்த காசை தள்ளி வைத்து விட்டு கோடான கோடி ஞாபகங்கள் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு ஞாபகங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய சுய வாழ்விலும் கூட அல்லாஹ் கொடுத்திருக்கிற சில ஞாபகங்களை நினைத்து பாருங்கள், அது பாக்கியத்தின் அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சாதாரணமா தமிழ்ல இப்படி ஒரு புழக்க பாஷை இருக்கு, சீதேவி மூதேவி. அது நல்ல வார்த்தைகள் அல்ல. பாக்கியம் கொடுக்கப்பட்டவர், பாக்கியம் கிடைக்க பெறாதவர். இதுவும் மனித செயல்களால் கிடைக்கிற பெரும் பொக்கிஷங்கள். அதுல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, நீங்க குர்ஆனுடைய ஒரு வசனம் மேற்கோள் காட்டுகிறது, உலகத்தில் பாக்கியசாலிகளாய் வாழ்ந்தவர்கள் சொர்க்கவாதிகள். அது உலகத்திலே வெளிப்படுகிறார். பாக்கியமற்றவர்கள் நரகவாதிகள், நிரந்தரமாய் நரகத்தில் இருப்பார்கள். ஒரு அடையாளத்தை பெருமானார் சொல்லுவாங்க, யாராவது நல்லது சொன்னா சரியான கேட்கிற குணம் யார்கிட்ட இருக்கோ அவன் பாக்கியசாலிக்குவாங்க. பெரும்பாலும் அந்த குணம் ஒத்து போகாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறேன். இது குடும்பத்தில் தந்தையிடம் இருந்து கூட பிள்ளைகளாக நாம் உணர்ந்து எத்தனை முறை தந்தையை புறக்கணித்திருப்போம், வீட்டு பெரியவர்களை எத்தனை முறை புறக்கணித்திருப்போம், ஆசிரியர்களை எத்தனை முறை புறக்கணித்திருப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு பாக்கியசாலிக்கான ஒரு அடையாளம் நான் சொல்லுகிறேன். பாக்கியசாலி யாரு தெரியுமா? மற்றவர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறானே. அன்னைக்கு அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார், அன்னைக்கு வந்து கரெக்டா இருக்கிறார், நீ பாக்கியசாலின்னு அர்த்தம். மற்றவர்கள் சொல்லுகிற உபதேசங்களை யார் செவிதாழ்த்தி கேட்கிறாரோ அதுவும் பாக்கியசாலி. ஒரு வேகமா நல்லாரு, ஒரு முறையில்லாம தொடுகிறாரு. ஒரு பெரியவர் பார்த்தார், அன்பொழுது அழைத்து சொன்னார், தம்பி நீ செய்ய போறது இபாதத்து. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளவு அவசரமா போற, நிதானமா வாப்பா, கண்ணியமான முறையில பள்ளிக்குள்வா, நிதானமாக தொழுதுகள். அந்த இளைஞன் நின்று கேட்கிறாங்க, இவர் சொல்றது கரெக்ட் தானே, நம்ம அடிச்சு பிடிச்சு எங்க போக போறோம், இபாதத்தை செய்ய வந்திருக்கிறோமே. தொழுகையில் மிகுந்த கண்ணியம் வேண்டும், தொழுகையில் முழு ஈடுபாடு வேண்டும், தொழுகையில் நிதானம் வேண்டும். அனுபவசாலியான பெரியவர் சொல்வது எனக்கு பாக்கியம் தானே அப்படின்னு ஒரு இளைஞன் கேட்டுக்கொண்டால் அவர் தன்னை முடிவு செய்து கொள்ளட்டும், நான் பாக்கியசாலை. மற்றவர்களால் உபதேசிக்கப்படுகிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ இந்த ஜெனரேஷன் அதை ஏற்றுக்காது. இந்த ஜெனரேஷன் இல்ல, பெரியவங்களே எதிர்க்கிறது. நீ என்ன சொல்றது அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த நப்சு எந்திரிச்சிரு, இவன் சொல்லி நான் கேட்கிறதா, மற்றவர்கள் சொல்லுகிற இடத்துலாம் நான் இருக்கிறேன். எல்லோரும் யாராவது ஒருவரால் வழி நடத்தப்படுகிறோம். இங்க நிறைவானவர்கள் யாரும் கிடையாது, நிறைவானவர்கள் யாருமே கிடையாது. யாராவது ஒருவர் இன்னொருவருக்கு உபதேசம் செய்ய, அவருக்கு இன்னொருவர் உபதேசம் செய்ய, யாருடைய வார்த்தைகளாவது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு பாக்கியசாலியினுடைய சிறந்த அடையாளம் எது என்று சொன்னால் அவர் மற்றவர்களால் உபதேசிக்கப்பட்டிருப்பார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தருவானாக. யாரு சொன்னாலும் கேட்கணும், அம்மா சொன்னாலும் கேட்கணும், நண்பர் சொன்னாலும் கேட்கணும். நல்ல விஷயங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், அதில் மனமாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையினுடைய பாதை மாறி போகும். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேனா, நரகம் நிரந்தரம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துனியால வாழணும், இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் வாழுகிற சொற்ப காலம் இன்பத்தோடு வாழ்ந்து விடலாமா இல்லையா? அதிலே சில பாக்கியசாலிகளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பாக்கியம் பெருமானார் சொல்வார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா. நான் ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு நீங்களா சொல்லிக்கணும்னா சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட மனைவி சாலியான பெண்ணாக இருந்து விட்டால் நீங்கள் பாக்கியசாலி. அவ்வளவுதான். இந்த வாரம் உள்ள இதுவே டைம் ஓடி காது யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுவும் நம்முடைய திட்டமிடலில் கிடைப்பது கிடையாது. நாம எதை பார்க்கிறோம்,
முகத்தின் அழகு, உடல் அமைப்பு, ஒரு குடும்பத்தினுடைய செய்திகளை வைத்து ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறோம் இல்லையா? அவள் எனக்கு சாலியான மனைவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சாலியான மனைவினா என்ன? நீ பார்த்தாலே சந்தோஷப்படுத்துவார். நீ பார்த்தாலே சொல்லுங்க, நீ பார்த்தாலே பத்திட்டு வருதுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. மனைவியை பார்த்தாலே உனக்கு சந்தோஷம் வரும். அவ்வளவு நற்குணம் நிறைந்தவளாக இருப்பாள். அதோட நிறுத்தல பெருமானார், உன்னுடைய சம்பாத்தியத்தில் அளவாய் செலவிடுவாள். பாக்கியசாலியான மனைவி அமையும் பெறுவது இந்த துன்யாவினுடைய மிக பெரும் வெற்றி. ஏன்னா நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை நரகமாகுவதில் முதல் அடையாளமே அமையப்பட்ட மனைவி தான். அதெல்லாம் அவனுக்கு திருப்தி இல்லைன்னா சம்பாத்தியங்களோ கிடைக்கிற பெரும் பெரும் சந்தோஷங்களோ அந்தஸ்துகளோ உயர்வுகளோ எதுவுமே அவனுக்கு திருப்தியை தராது. அந்த மாதிரி யார்கிட்ட பேசி பாருங்க, என்ன திரும்ப என்ன வீட்டுல ஒன்று இருக்க, மனக்குறைவோடு வாழ்ந்து முடித்து விடுவார்கள் பாக்கியமற்றவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இதை நாம கிரியேட் பண்ண முடியுமான பண்ண முடியாது. அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க, அந்த திருமணம் இபாதத்தாக பார்த்து அந்த பெண்ணை முதல் சந்திக்கிற பொழுது அவளுடைய முன்னேற்றியை பிடித்து அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். யா அல்லாஹ், இவளை எந்த நற்குணத்தின் மீது படைத்திருக்கிறாயோ அதை நிரந்தரமாக்கி கொடு. எந்த கெட்ட குணங்கள் அவளிடம் இருக்கிறதோ அதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று முதல் சந்திப்பிலேயே பாக்கியத்திற்கான துஆவை முன்வைக்கும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். அதுக்கெல்லாம் எங்க வாய்ப்பு இருக்கு? ஆட்டம் பாட்டத்தோடு தொடக்கிற இந்த மனவாழ்வு நரகத்தின் வாடையோடு சந்திக்கிற பொழுது எப்படி இவள் பாக்கியம் என்று இவர்களால் உணர முடியும்? பெருமானார் சொல்றான், துனியாவுடைய வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு முதல் பாக்கியத்தின் அடையாளம் நல்ல மனைவி அமைய வேண்டும், குணவதியாக இருக்க வேண்டும். பெருமானார் சொல்றாங்க, நீ பார்த்தாலே சந்தோஷத்தை தருவார். அப்புறம் உனக்கு குழந்தைகளை நல்ல முறையில் பாராட்டி சீராட்டி வளர்ப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதமாக இந்த குழந்தைகளை இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்மிக்கவர்களாக நாம தான் பணம் ஓடுறோமே. ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு, காலேஜில் சேர்த்து விட்டாச்சு, தந்தையினுடைய கடமை எல்லாம் செய்கிறோம். ஆனால் தாயினுடைய கடமையாக அவர்கள் உடல் நலம், குணநலம், பண்பாடு, ஒழுக்கம், மார்க்கம் அத்துணையிலேயும் கவனம் செலுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு ஒரு தாயாக ஒரு மனைவியாக அந்த நல்ல மனைவியிடம் இருக்க வேண்டும். இருந்தால் அவள் பாக்கியசாலி. குழந்தைகளை சித்திரவதை செய்யறார், ஏன் எங்களை பார்க்கணுங்கிறா, ஒப்பன மாதிரியே இருக்கிறாங்க. அவர்கள் மார்க்கத்தின் மீது கவனம் செலுத்துவதில்லை, தன்னுடைய சுயநலத்தின் மீதே அதீத அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார். இதுவெல்லாம் ஒரு குடும்ப தலைவரை பெரும் பாதிப்புக்கு ஆளாக்குமா இல்லையா? பெருமானார் சொல்லுகிறார்கள், அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் தனி ஒரு கவனம் உடையவளாக இருப்பால் பாக்கியம் பெற்ற நல்ல மனைவி. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஐங்காலம் தொழுதுடுவாங்க. இதெல்லாம் போர்ஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஐங்காலம் தொழுதுடுவாள், ரமலானில் நோன்பு வைத்து விடுவாள், தான தர்மங்களை கொடுப்பாள், உறவுகளை ஆதரிப்பாள். இத்தனை நற்குணத்தையும் நிறைவாக பெற்ற ஒரு பெண் மனைவியாக கிடைக்க பெற்றவர் பாக்கியசாலி. சில பேர் அப்படி சொல்லுவான், எனக்கு வாழ்க்கையில எந்த டென்ஷனுமே இல்லைங்க. ஏன்பா? நமக்கு அமையப்பெற்ற மனைவி அல்ஹம்துலில்லாஹ் என்னை விட மிகச் சிறப்பாக என் தாய் தகப்பனை கவனித்துக் கொள்கிறார், என்னை விடவும் மிகச் சிறப்பாக என் குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறார். ஒரு பெண்ணுடைய குணம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் பாத்திமாவை பார்த்து பார்த்து வளர்க்கிறார்கள். இந்த பாத்திமா நாயகத்தை மட்டும் வரலாறு தனிச்சிறப்போடு பேசுவதற்கான பின்னணி காரணம் என்னன்னா,
தாயினுடைய அரவணைப்பு இல்லாத காலத்தில் தந்தையின் அரவணைப்பில் பெரும்பகுதி வாழ்ந்தவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பசிக்குதுன்னு கேட்டா சாப்பாடு தானே கொடுப்பாங்க. பெருமானார் நாவை சுவைத்து கொடுப்பார்கள், நாக்க நீட்டுவாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய நாவை சுவைத்து பசியாறுவார்கள். இப்படி வரலாறு இருக்கு. இந்த உமிழ்நீருக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அது குணப்பரிமாற்றங்களை செய்யும். சலைவா உமிழ்நீர் பரிமாற்றம் குணப்பரிமாற்றத்தை பெறும். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாத்திமா நாயகத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் பெருமிதத்தோடு சொல்வார்கள், பெருமானாரை அப்படியே உரித்து வைத்திருக்கிறார். நடை உடை பாவனை அத்துணையிலையும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்னா பெருமானார் வளர்த்த பிள்ளை. இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்து பெருமானாருடைய வஃபாத் வரைக்கும் அத்துணை காட்சிகளையும் கண்கொண்டு பார்த்து அனுபவித்த ஒரு உயிர் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கும் காலகாலத்துல திருமணம் முடித்து வைத்து குழந்தைகள் பிறந்து ஹசன் ஹுசைனை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வளர்க்கிறார்கள். ஒரு அன்னையாக நபியினுடைய மகள் ஹசன் ஹுசைனை வளர்க்கிற அந்த காலகட்டங்களை குர்ஆன் பாராட்டுகிறது. அப்படி ஒரு குடும்பம் இருக்குமா? சொல்லி வளர்க்கிறாங்க. நாம நபி குடும்பம், நாம சராசரி குழந்தைகளை போல நீங்கள் இருந்து விடக்கூடாது. ஒரு பெண் தன் குழந்தைகளை வளர்ப்பதில் கவனம் எடுக்கிற பொழுது அங்க என்ன ரிசல்ட் கிடைக்குது பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் பாத்திமாட்ட சொல்றாங்க, என் மகளை நான் உருவாக்குனதை விட என் மகள் தன் பிள்ளைகளை சிறப்பாய் உருவாக்கி இருக்கிறார். பெருமானாரே ஆச்சரியப்படுறாங்க, ஏன் பாத்திமாவை நான் உருவாக்கினேன், ஆனால் என் பாத்திமா உருவாக்கிய ஹசன் ஹுசைன் பாத்திமாவை மிஞ்சில் இருக்கிற பிள்ளைகளாக உலகத்திலேயே சொர்க்கத்தின் இளைஞர்களின் தளபதிகள் அப்படின்னு பெயர் பெற்றாங்கன்னா ஒரு அன்னையின் வளர்ப்பு, ஒரு மனைவியின் வளர்ப்பு. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல, இந்த ஸ்தானத்துல அதான் சொல்றாங்க, நீங்க ஒரு பெண்ணை மனைவியாக தேர்வு செய்யும் போது உலகம் ஏமாற்றுகிற வார்த்தைகளை சொல்லும். பிள்ளை ரொம்ப அழகா இருக்கிறார், பிள்ளைக்கு நல்லா நிறைய சொத்து சேரும், பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்க அப்பா பெரிய ஆளு. இது அத்தனையும் நம்ம ஏமாற்றுகிற வார்த்தைகள். ஏமாந்தவர்களுக்கு அந்த வழி தெரியும் இல்லையா? பிறகு என்ன பிரயோஜனம்? ஆனால் பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை பயந்து மார்க்கத்தின்படி வாழ வேண்டும். அந்த உணர்வுள்ள மங்கையை தேடுங்கள், அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது திடீர்னு வந்துடாதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒருவருடைய திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கையில ஏற்றங்கள் என்பது அந்த மனைவியின் வருகையை பொறுத்துதான் இருக்கு. அவள் மார்க்கப்பட்டுள்ள தக்குவாவுடைய பெண்ணாக உங்கள் வீட்டிற்குள் வருவாள் என்று சொன்னால் பொருளாதார வரக்கத்தையும் குழந்தை பாக்கிய வரக்கத்தையும் கொண்டு வருகிறாள். அவளால் தான் செல்வம் செழிக்கும். எந்த இடத்துல நாம ஏமாறுறோம்? நாமளே முடிவு பண்ணிடலாம், நல்ல பெரிய இடமா பார்த்து கட்டிட்டோம்னா வாழ்க்கையில சிறப்பா வாழ்ந்துடலான்னு. அவர்கள் அத்துணை பேர்களும் தோத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்த உண்மை. மனசு ஏத்துக்க மறுக்குது, மனசு ஏத்துக்க மறுக்குதுல்ல. சமூகம் போற போக்குதான் நியாயம். அது இந்த தலைமுறை படுகிற பாடு அவஸ்தை எல்லாம் ஓரிரு நாட்களில் இந்த இல்லற வாழ்க்கை கசந்து போய் விடுகிற ஓரிரு நாட்கள். இன்னும் சிலதெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். கேரளால போட்டு ஆட்டம் எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன அந்த உலமாக்கள் செய்யறாங்கன்னா, பாக்குறியா இப்பயே உட்கார்ந்து தலை கட்டி விட்டுறான். அப்புறம் போய் நீ என்னமோ பண்ணு ஒண்ணு பாக்குறேன்னு வந்துட்டியா, ஓகேவா, உட்காரு நிக்கா பண்ணிக்க. அதனாலதான் அங்க 2 ஃபங்க்ஷன் பண்றான். ஃபர்ஸ்ட் நிக்கா ஃபங்க்ஷன், அப்புறம் 2வது கல்யாண ஃபங்க்ஷன். இது எந்த இதுல இருக்குன்னே தெரியல. ஏன்னா நிச்சயம் செய்து வைத்துக் கொண்டு 6 மாத காலங்கள் செய்யக்கூடாத பாவங்கள் அத்தனையும் செய்து நடக்காத திருமணத்திற்கு முன்பே விவாகரத்து கோரி இருக்கிற கொடுமைகள்
அல்லாஹ் அக்பர். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, மன வாழ்க்கை ஒருவருக்கு மங்களமாய் அமையாவிட்டால் அவன் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன், எஞ்சி இருக்கிற காலம் முழுக்க நரகத்தில் தான் வாழ போகிறான். அவனுக்கு பெண் சுகம் சுகமாய் தெரியாது, மனைவியின் பாசம் பாசமாய் தெரியாது. இந்த தலைமுறை முழுக்க அப்படித்தான். அந்த இன்பத்தை அனுபவிக்கிற நிலைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டு மன வெறுப்போடு வாழுகிறார்கள். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, உலக வாழ்க்கையிலும் பெரும் பாக்கியம் ஒன்னாவது என்னன்னா, உனக்கு அமைகிற சாலிஹான மனைவி. சரி, இப்ப அமைஞ்சிருச்சு, கொன்றலாமா சொல்லுங்க. பேய கட்டியாச்சு, வெறும் அது என்னங்க பியூட்டி பார்லரா சுத்திட்டு இருக்கிறா, அவளை கட்டியாச்சு. வண்டி எடுத்து எங்கெங்கயோ சுத்துறா, அவளை கட்டியாச்சு. அவன் முன்னாடி ஓடிட்டே இருக்கிற, என்ன பண்றது? வழி இருக்கிறது, யார் இல்லை என்று சொன்னாங்க. எதையும் மாற்ற முடியாமல் இல்லை. அவரை மார்க்கத்திற்குள் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தக்வாவை கொடுங்கள். எல்லாம் நீ செஞ்ச தப்பு தானே. அழகா வரும்போது துர்காவோட வந்தார். இவன் தான் கரெக்டா சொன்னான், நல்ல ஃப்ரீயா சுத்தலாம், ஜாலியா சுத்தலாம். அப்புறம் பேரு வாடா போனான்னு சொல்லி, அப்புறம் செல்லம், அப்புறம் பேபி, என்னென்னமோ பேசிக்கிறாங்க. எல்லாம் கொடுத்து ஏடிஎம் கார்டு எல்லாம் கொடுத்து வண்டியில கொடுத்து போனவங்கள காரணம். காந்திபுரத்துக்கு போனவங்க எங்க போனாலே தெரியல. எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டு திரும்ப அவளை எடுப்பதற்கு போராடித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா இல்லையா, அது கோணல் எலும்பில் படைக்கப்பட்ட படைப்பு. பாவான விட்டா ரொம்ப வளைஞ்சிரும், நிமித்துறேன்னு ஓவர சிட்ட போனா உடஞ்சிரும். தமிழ்ல சொல்லுவாங்களா, பாம்பும் ஜாவனும் தடியும் உடையக்கூடாது. அப்படி கெச்சவும் செய்யணும், கொஞ்சமும் செய்யணும், லைட்டா மிதிக்கணும், வெளியிலும் கூட்டிட்டு போகணும், வாங்கியும் கொடுக்க கூடாது. ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போய் ஹோட்டல் பார்த்தா இதெல்லாம் கிடைக்கும், வீட்டுல கூட்டிட்டு உப்புமா வாங்கி கொடுத்தோம். வாழ்க்கையே இல்லையா இது? நம்ம வீட்டு பிரச்சனை இல்லை, பெருமானாரிடம் வந்த பிரச்சனை. 9 பெண்கள் சேர்ந்து கொண்டு பெருமானாரிடம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. குர்ஆனுடைய வரலாறு. அந்த பொம்பளைகள்லாம் அப்படி இருக்கிறாங்க. பொதுவா பெண்களுடைய மனநிலை தன் கணவன் தன் குடும்பங்கிறத விட பிற பெண்களை ஒப்பிட்டு பார்க்குது, இந்த கம்பேரிசன். அந்த இடத்துலதான் மாற்றாங்க. அதனாலதான் பெரியவர்கள் சொல்லுவாங்க, ஏன்னா நீ குடியிருக்கிற ஏரியாவும் கொஞ்சம் பார்த்துட்டோம். நம்ம மனைவி நல்லவங்க தான், பக்கத்துல இருக்கிற இங்கிலீஷ்கள்லாம் அது ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு சொன்னா இது சீக்கிரம் இங்கிலீஷ் ஆயிடும். அது அப்படியே பார்க்க நல்லா இருக்கிறீங்களாக்கா, எதுக்கும் உங்க வீட்டுக்கார மேல ஒரு கண்ணை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது கண்ணா வச்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் லேட்டா போகும்போது எங்க போயிட்டு வந்தீங்க, இத்தனை நாள் கேட்டதில்லை என் மனைவி எப்படி, ஏன் திடீர் என்று கேட்கிறார். அந்த சேர்க்கை, அந்த வார்த்தைகள். அதனாலதான் நீங்க சூழ்நிலை, குடியிருக்கிற ஏரியாக்களையும் பாருங்கள், அண்டை அயலார்களையும் பாருங்கள். மனைவியை காப்பாற்றுவது மிகப்பெரிய கடமை. ஃப்ரீடம்ங்கிற பேர்ல விட்டுட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை தொடங்கினோம்னா 1000 பேர் அதுல மெம்பர் ஆயிடுவாங்க. அவ்வளவு வேதனை படைத்தவர்கள். எல்லாம் பேசி பேசி வந்து பெருமானாரிடம் சொன்னார்கள். பக்கத்து வீட்டுல அங்க உயர்தரமான உணவுகள், ரொம்ப காஸ்ட்லியான நகை போடுறாங்க, நல்ல சாரி உடுத்துறாங்க. நபிக்கு வாழ்க்கைப்பட்டதினால் வாரத்துல 5 நாளும் அடுப்புல பூனை தான் தூங்குது, அடிப்படை சாப்பாடு கூட இல்லை. அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும், யாரு வீட்டுல சொல்லுங்க, யாரு வீட்டுல? இந்த உலகத்திற்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பெருமானார், தோல்வி இல்லாத வெற்றி மட்டுமே பெற்ற பெருமானார், அவர்களுடைய வீட்டிற்குள் போராட்டம், மௌன போராட்டம் வெடிக்குது. கொடுக்கிற காசு கூட வேணும், இதுதான் போராட்டம். நீங்க கொடுக்குற செலவு பத்திரம் இல்லைங்கிறாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் குடும்ப பிரச்சனை, உலக குடும்ப பிரச்சனைக்கே தீர்வு சொன்ன பெருமானார், தன் வீட்டிற்குள் பிரச்சனை வந்து விட்டதே. அங்கே இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. அழகு பிரச்சனை இருந்திருக்கிறது, உருவ பிரச்சனை இருந்திருக்கிறது. ஒரு மனைவியே எல்லாரும் சேர்ந்து குட்டச்சின்னு சொன்ன வரலாறுகள்லாம் இருக்கு, யூதச்சின்னு சொன்ன வரலாறுகள்லாம் இருக்கு. எந்த வீட்டில் இல்லை. ஆனால் பெருமானார் அழகாய் அவர்களை அல்லாஹ்வின் பெயர் கொண்டு சமாளித்தார்கள்.
கடைசியில இவங்க சேரக்கூடாத 9 பேரும் காசு விஷயத்துல சேர்ந்துட்டாங்க. காசு விஷயத்துல சேர்ந்துட்டாங்க. இப்ப பெருமானார் என் குடும்ப பிரச்சனைக்கு அல்லாஹ் நீதான் தீர்ப்பு சொல்லணும், அல்லாஹ் ஒப்படைத்து விட்டு சொன்னாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு ஒதுங்கிட்டாங்க. 40 நாள் ஆச்சு. மதீனா முழுக்க பெருமானார் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய மனைவிமார்களை விவாகரத்து செய்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது. சித்திக் நாயகம் ஒரு பக்கம் அழுக, உமர் நாயகம் எல்லாம் மாமனார்கள் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு நபியினுடைய அருமை தெரியும். பிள்ளைகளுக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு தெரியுமா? அதனால ஒவ்வொரு முறை வருகிற பொழுதெல்லாம் வீட்டு தகராறு. எவ்வளவு அழகான வரலாறு! ஆயிஷா நாயகத்துக்கும் பெருமானாருக்கும் ஐ தகராறு ஏற்பட்டுருச்சு. பஞ்சாயத்துக்கு மாமனாரை கூப்பிட்டாங்க. மாமனார் யாரு? அபூபக்கர் நாயகம். அவரு நபியின் காதலர் இல்லையா? அதனால அங்க மகன்லாம் தெரியல. உள்ள பிரச்சனை மறு பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்காரு இல்லையா? அவரை நீங்க கண்டிக்கணும். ரசூல்லா போய் நான் கண்டிக்கிறதா? பேச பேச உடம்பு அடிச்சுட்டாங்க. யாரு? மகளை எடுத்து விட்டாரு. இப்ப மகள் என்ன பண்ணாங்க? அத்தாக்கு அடி வாங்காம இருக்கிறது ஓடி போய் ரசூல்லா முன்னாடி ஒழிச்சிருக்காங்க. என்ன ரசூல்லா கேட்டாங்க, ஏன் மனைவி நீ எப்படி அடிக்கலாம்? இந்த குடும்ப பஞ்சாயத்துல தலையிட்டா நிக்கிறவன் பைத்தியமாயிருவான். அபூபக்கர் நாயகத்துக்கு ஒரு நிமிஷம் புரியல. என்ன பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு தானே கூப்பிட்டீங்க? ஆமா. ஏன் அடிச்சா இவ்வளோ அங்க போய் ஒழிங்கன்னா நீங்க என் பொண்டாட்டி அடிச்சிருக்க, நீ யாரும் கேட்க. இதுதான் குடும்பம், இதுதான் குடும்பம். அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிப்புகள் இருந்தது, அவ்வப்போது உபதேசங்கள் இருந்தது, அதே நேரத்தில் மிக பெரும் அரவணைப்பு இருந்தது. கடைசியில 40 நாட்கள் கழித்து அல்லாஹ் பஞ்சாயத்தில் இறங்கி அந்த பெண்களுக்கு தெளிவா சொன்னான். நபியை கணவராக பெற்ற பெண்மணிகளே, நான் சொல்றேன், அல்லாஹ் தீர்ப்பு சொன்னான். உங்களுக்கு துனியா வேணும், காசு பணம் வேணும், நகனத்து வேணும், சுகமாய் வாழணும், அப்படி எல்லாம் எண்ணம் இருந்தால் என் நபிக்கு நான் சொல்லிடுறேன், உங்களை விடுதலை செய்து விடுவார். விடுதலைனா திருமண ஒப்பந்தத்திலிருந்து உங்களை விடுவித்து விடுவார். நீங்க போங்க, எங்க காசு கிடைக்குமோ நல்ல வாழ்க்கை. ஆனால் உங்களுக்கு நபி கணவர் என்ற ஸ்தானத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அல்லாஹ் وَإِن كُنتُنَّ تُرِيدْنَ اللَّهَ وَرَسُولَهُ وَالدَّارَ الْآخِرَةَ فَإِنَّ اللَّهَ أَعَدَّ لِلْمُحْسِنَاتِ مِنكُنَّ أَجْرًا عَظِيمًا. உங்களுக்கு அல்லாஹ் வேண்டும், ரசூல் வேண்டும், மறுமை நாள் வேண்டும், அப்படி எண்ணம் இருந்தால் இருப்பதை பொருந்திக் கொண்டு வாழுங்கள். மறுமையில் அல்லாஹ் சிறப்பான வாழ்வு உங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். 2 சான்ஸ், நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. இந்த செய்தியை முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகத்தை கூப்பிட்டு சொன்னாங்க. ஐஷா, எல்லாம் சேர்ந்து போராடுறீங்களே, அல்லாஹ்வே பஞ்சாயத்து பண்ணிட்டான். நான் வேணுமா துனியா வேணுமா முடிவு பண்ணிக்கீங்க. துனியா வேணும்னா எவ்வளவு வேணாலும் கிடைக்கும், நான் வாங்கி தர்றோம். நான் கிடைக்க மாட்டேன். ஐஷா நாயகம் கையை பிடிச்சிட்டாங்க. யாரோ சொல்ல மன்னித்துக் கொள்ளுங்கள், அப்படி எல்லாம் இல்லை, நீங்கள் தான் வேண்டும், அல்லாஹ் வேண்டும், மறுமை வேண்டும், நபி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் ஆசைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, பெண்களுக்கான ஒரு புத்தி. ஐஷா நாயகம் மெதுவா சொல்றாங்க, இந்த செய்தி யார்கிட்டையும் சொல்லாது. அப்படின்னா என்ன, அவங்க அப்படி போயிட்டு நான் மட்டும் மனைவியா இருக்கேன். அதான் பெண் புத்தி, அதான் பெண் புத்தி. சோகமா அழுதுட்டே இருக்கும்போது இடையில ஒரு சிரிப்பு சிரிப்பா, அது வஞ்சக சிரிப்பு. அழுதுகிட்டே இருப்பாங்க, நாமளும் பயந்துருவோம், அம்மாடி அழுதுருவாங்க, அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. இந்த செயின் உனக்கு ஒரு வாரம் ஆச்சு, இதையாவது பத்த வச்சு கொடுங்க. பேச பேச இது ஒரு இயல்பு, இது இயல்பு. பெருமானார் ரசித்தார்கள். பதிமா எவ்வளவு சுயநலம் இல்லை ஆயிஷா. எல்லா மனைவிமாரிடம் சொன்னார்கள். 9 பேர்கள் பெருமானாருக்கு எதிராக திரும்பி நின்றவர்கள். ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ் வேண்டுமா, ரசூல் வேண்டுமா, மறுமை வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு 9 பேர்களும்
ஒரே அணியில் திரண்டார்கள். இந்த உலகம் வேண்டாம், இந்த காசு விட வேண்டாம், இந்த ஆடம்பரம் வேண்டாம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மறுமையும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட்டார்கள். நான் பாக்கியசாலி. ஏன்னா மார்க்கம் படித்த பெண்கள், பெண்ணுக்கான சுபாவங்கள் இருந்திருந்தாலும் முடிவெடுக்கிற பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களே, அதனாலதான் அந்த பெண்களுக்கான ஸ்டேட்டஸ் நமக்கு தாய் அப்படிங்கிற அந்தஸ்தோடு அவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார். மூமின்களே, ஏன் நம்ம பெண்களுக்கு நாம் மார்க்கத்தை சொல்லி ஊட்டவில்லை? நகை வாங்கி தர வெளியூர் கூட்டிட்டு போறான், இப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு டூர் போறதெல்லாம் ரொம்ப சகஜம். இருக்கட்டும், அனுபவிக்கிட்டோம். ஆனால் மார்க்கத்தை அதனுடைய வட்டத்தை விட்டும் வெளியேற விடாமல், இந்த மார்க்க வரன்முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் ஏரியாவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா இந்த ரெண்டும் ட்ரெஸ் கோட் எல்லாம் மாறுது. நசராணி விட மோசமா மாறிடுறாங்க. இப்போ பிள்ளைகள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. கூப்பிட்டா நம்ம பிஸ்மில்லா சொல்லி கொடுப்போம்ல, சொல்லுங்க. எல்லாரும் வீட்டும் மார்க்க தோற்றத்தில் நடிக்கிற நம் குடும்பங்கள்ல தான் சில நாடகங்கள்லாம் மண்டபத்திலே வெளியாயிருக்கு. சில நாடகங்கள்லாம் இவங்க எவ்வளவு மார்க்க பற்றாளர்ங்கிறது மண்டபத்திலே வெளியேறுகிறது. இப்ப இவர்கள் தனிமையில் வெளியே செல்லும் பொழுது யாருமே பார்க்காத ஊரு, அல்லாஹ் பார்க்கிறானே, நான் அவனுக்காக வேண்டிதானே வாழுகிறேன், வினாடி பொழுதில் மரணம் இல்லையா? இந்த பெண் சமூகத்தில் இந்த பாடங்களை கொண்டு சேர்க்காத வரை நிம்மதியா வாழ முடியாது. காசு பணம் உங்களுக்கு எந்த விலையையும் பெற்றுத்தர. மூமின்களே, பெருமானார் சொன்னாங்க, பாக்கியசாலி அப்படின்னு நீயே உணரணும்னா உனக்கு முதல் அடையாளம் அமையப்பட்ட சாலிஹான மனைவி. இரண்டாவது பெருமானார் சொன்னாங்க, நீ பாக்கியசாலிங்கிறதுக்கு உனக்கு மனசுக்கு விசாலமான வீடு. எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருக்கிறது வாஜிபெல்லாம் கிடையாது. இருக்கிற வீடு மனசுக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க? மனசுக்கு சில பேருக்கு வீட்டுக்கு போகணும்னாவே பிடிக்காது. அவ வீடு வரைக்கும் போயிட்டு தெருமுக்களே உட்காந்துக்குவான். அங்க போனா நெருக்கடி, அது ஒரு விதமான சோதனை. பெருமானார் சொல்றாங்க, உனக்கு ஒரு வீடு அமைய பெற்றிருக்கிறது, குடிசை வீடுங்க, ஓட்டு வீடு, சிமெண்ட் ஷீட் வீடு. ஆனா வீட்டுக்கு போனாலே ஒரு ரிலாக்ஸ். நீங்கள் எவ்வளவு செலவு செய்து உயர்வான இடங்களுக்கு போனாலும் அங்கு கிடைக்காத ஆத்ம திருப்தி என் வீட்டிற்குள் நான் நுழைகிற பொழுது சொல்றேன். சட்டையெல்லாம் கட்டி போட்டு வரல, நம்ம வீடுதான்ப்பா. குடிசைக்கு கீழ் அமர்ந்திருப்பான் சொர்க்கமாய் அவனுக்கு அது மனசு. இந்த மனசு யாருக்கு தன் வீட்டை பற்றிய எண்ணத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ நீங்க உணர்ந்துக்க, நான் பாக்கியசாலி. சில வீடுகள் இப்படி இருக்கு, நெருக்கடியான வீடுனா ஸ்பேஸ் அல்ல, 8 பெட்ரூம் இருக்கா அப்படி இல்ல, ஒத்த ஹால்ல குடும்பமே மாறுது, நிம்மதியா இருக்கிறாங்க. 16 பெட்ரூம், எல்லாத்துலயும் பேய் குடி இருக்கு. இவன் வீட்டுல நிம்மதியே இல்லைங்க. விசாலமான வீடு என்பது பிரமாண்டமோ சுருக்கமோ அல்ல, வீட்டுக்குள் நுழைந்தால் ஒரு விதமான மன நிம்மதி. அந்த மாதிரி அத்தா அம்மா இருக்கிறாங்க, உறவுகள் வந்து போறாங்க. இது ஒரு வீட்டுக்குள்ளே யாரும் மூஞ்சி பார்த்து பேசிக்கிறது இல்லையே. என்ன வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறோம் சொல்லுங்க, திடீர் மரணங்கள். ஓவியர்களே, அதுக்குதான் பெருமானார் சொன்னாங்க, எந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அது பாக்கியம் நிறைந்த வீடாக இருக்கும். குர்ஆன் ஓதப்படாத வீடுகள் கபரை போல எச்சரிக்கை செய்தார்கள். கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கணுமா இல்லையா? வெளிச்சம் கொடுக்கணுமா இல்லையா? வசதி இல்லாதவர்கள் கூட இன்டீரியர் ஒர்க் அப்படி டோரை திறந்த உடனே வெளியே ஃபுல்லா கண்ணாடி வச்சிருக்கிறான். என்னென்ன பண்ணணும்னு அவனுக்கே புரியல. ஆனால் உங்களுக்கு நிம்மதியை அந்த வீடு தருகிறதா? யாருக்கு நிம்மதி தரும் வீடு கிடைக்கப்பட்டதோ அவர் பாக்கியசாலி. அப்படின்னா என்ன தெரியுங்களா? எங்க போனாலும் அவரால் ரிலாக்ஸ் இருக்க முடியாது. ஆபீஸ் போனா வீட்டுக்கு வரணும்னு நினைப்பார், பள்ளிக்கு போனா வீட்டுக்கு வரணும்னு நினைப்பார், கல்யாண மண்டபத்துக்கு போனா வீட்டுல வரணும். நம்ம வீடு தாங்க அப்படிங்கிறார். அந்த மன திருப்தியை எந்த வீடு தருகிறதோ அந்த வீடு யாருக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறதோ அவர் பாக்கியசாலி. மூன்றாவது பெருமானார் சொன்னாங்க, நல்ல பக்கத்து வீட்டுக்கான அமையும் மாடி. இது எந்த லிஸ்ட்லயும் வராதுங்க. நம்மளா கூட்ட பக்கத்துல இருக்கு சொன்னோம். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிறது எந்த லிஸ்ட்லயும் வர மாட்டான், ஆனா எல்லா லிஸ்ட்லயும் அவன் இருப்பான்.
அவன் முஸ்லீம் அல்லாதவனா, உறவுக்காரனா, பழகான் ஒண்ணுமே இல்லை. எந்த லிஸ்ட்லயும் அவன் இல்ல. ஆனா எல்லா லிஸ்ட்லயும் நிற்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து பெருமானார் எச்சரிக்கை செய்கிறார்கள். நான் எந்த அளவுக்கு பயந்துட்டேனா, சொத்துல பாகம் கேட்டுருவானோ அந்த அளவுக்கு உரிமை உள்ளவன் யாரு சொல்லுங்க. நம்ம அவனுக்கு எந்த பிரச்சனையும் பண்றது இல்லையே, அவனுக்கு பிரச்சனை பண்றவன் வேலையே. அதான் பக்கத்து வீட்டுக்காரன். நம் தொழில் சார்ந்து எல்லா ரகசியங்களும் அவனுக்கு தெரியும், நம் குடும்பம் சார்ந்து தெரியும். நம்ம சொல்லி இருக்கவே மாட்டோம். என்ன உங்க அண்ணன் மகனுக்கு கல்யாணமாக சிறப்பா நடந்துச்சுக்கலாம், அங்க வச்சு நடந்துச்சுக்கலாம், ஆந்திரால எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. அவனுக்கு தெரியும் நமக்கு 1000 ரூபாய் வந்தது தெரியும், சிலிண்டர் வந்தது தெரியும், காய்ச்சல் வந்தது தெரியும், கொரோனா வந்தது தெரியும், எல்லாம் தெரிஞ்சுப்பான். தெரியாத மாதிரியே இருப்பான். முடிஞ்ச இடத்துல பத்த வைப்பான், முடியாத இடத்துல ஒத்து ஊதுவான். பெருமானார் சொல்றாங்க, நல்லவனாக அமைவது பெரும்பாக்கியம். நல்லவனாக அமைவது பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா? காலையில் மஸ்ஜிதுக்கு எந்திரிச்சு காட்டுல அடிச்சு போறாரு, நல்ல பக்கத்து வீட்டுக்கார், நான் சொர்க்கத்துக்கு போகும்போது அவனும் எனக்கு உடல்நலம் சரியில்லை என்ற உடனே நலம் விசாரித்து எனக்கு துவா செய்தான். எல்லாம் இருக்குல்ல. ஒரு கடுமையான செய்தி பெருமானார் சொல்லுவாங்க, விபச்சாரம் கொடியது, அது அண்டை வீட்டாரின் விபச்சாரம் கொடியதிலும் கொடியது தான். ஏன்னா நான் வெளியூருக்கு போகும்போது பக்கத்து வீட்டுலதான் சொல்லிட்டு போறேன், எல்லாம் தனியா இருக்கிறாங்க பாத்துக்குங்க. இந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதோடு அது இந்த சமூகத்துல ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி. அண்டை வீட்டான் அமைவதும் பெரும்பாக்கியம். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, நல்ல வாகனம் அமைகிறது ஒரு பெரும்பாக்கியம் தான். அந்த காலத்துல குதிரை, இன்னைக்கு நமக்கு சொல்லுங்க 2 வீலர் 4 வீலர். சில பேருக்கு ஒரே இதா இருக்கும், இந்த காப்பிரிகளோட பழகி அதனால ஒட்டிட்டு நம்ம ஓட்டுறதை பொறுத்துதான் வண்டி. வண்டியில எதுவுமே இல்லை. இதுல ராசி பாக்குறது எங்க வந்துச்சு சொல்லுங்க. இது யாருக்கு லாபம்? ஏழைவாளர்களுக்கு லாபம். புது வண்டி வாங்கி அது மேல மோதிட்டான், அது மேல மோதின வண்டி ராசி இல்லை, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. 20,000 கொடுப்பேன். நம்பருங்க, வண்டியோட விலை 40,000 ரூபாய், 1 லட்சம் வச்சுங்களேன். சரி, இவன் விரும்பின நம்பரை வாங்குறதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண. காபீர் பண்றானா அறியாமன்றல, இவன் முசல்மான் தவக்கல் தோணலாங்கிறான், அல்லாஹ் தொழுகிறான். நம்பர் பாருங்க, கூட்டனா 9ல வருது. எனக்கு உன் மேல ரொம்ப நாள டவுட் தான். நிறைய பைத்தியங்களா. அதுல உச்சபட்சமான பைத்தியம் என்னன்னா, இந்த நம்பரை வாங்க போறேன் 9 கிடைக்கிறது வாசி. என்ன செய்ய சொல்லுங்க, அது ஸ்பேர் பார்ட்ஸ் பொருள் மேல, நாம் உற்பத்தி செய்த பொருள் தானே. ஓட்டுவதை பொறுத்துதான் வாகனம், அவ்வளவுதான். சிலது நடக்கும். ஒரு சாமி வந்து சொல்றாரு, யார ரசூலல்லாஹ், எப்ப குதிரை மேல ஏறி உட்கார்ந்தாலும் நான் கீழே விழுந்துடுறேன். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும்? குதிரை நல்லா பார்ப்பான், நம்பர் பிளேட் சரியில்லை, கொஞ்சம் வாழை வெட்டி விட்டு பேரை மாற்ற சொல்லி இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவருடைய நெஞ்சில் கை வைத்து துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இவர் வாகனத்தில் பயணிக்கிற பொழுது இவருக்கு மனதகிரித்த போது வீக்னஸ் யாருக்கு இருக்கு? எங்க ஓட்டுற மட்டும்தான் இருக்கு. ரோட்டுல குழி இருக்கும், வேகமா முன்னாடி ஒருத்தர் வருவான், லைட் அடிச்சுட்டு வருவாங்க. இத்தனை பிரச்சனைகளையும் ஓட்டுநர் நான் தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர வாகனத்துல ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த வாகனத்தின் மீது இவ்வளவு மூட நம்பிக்கையை உலகம் ஏற்படுத்தி காசு சம்பாதிக்கிற இடத்துல நான் பலியாகலாமா? சில பேருங்க 40 வருஷமா வண்டி வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டா அடிச்சா ஸ்டார்ட் ஆயிருங்க. பரக்கத்து. தொழுகையாளி ஓட்டுற வண்டி, குடிகாரம் ஓட்டுற வண்டியும் வித்தியாசப்படுமா இல்லைங்களா? சொல்லுங்க, வித்தியாசப்படுமா இல்லையா? ஏன்னா அதுவும் மக்களுக்கு திட்டம். அதை எடுத்து நாம ஓட்டிட்டு போனா நாம இப்படி திருப்பணும், அது அப்படி ஓடும். இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் வண்டியை கொடுத்து இண்டிகேட்டர் லெஃப்ட்ல போட்டு ரைட்ல திருப்புறாங்க. நான் சொல்றேன், பொம்பளைங்களுக்கு வண்டி கொடுத்து தொலைச்சிட்டீங்க, ஒழுக்கமா பேக் பண்ணிட்டு உட்கார சொல்லுங்க. அது பெப்பர் பேன் உட்கார்ந்துட்டு ஓடுது, முழுக்கா டயர் கடையில மாட்டி இருப்போம், நமக்கு பயமா இருக்கு. நம்ம போய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நல்ல பிடிச்ச சமுதாயம்.
பெண்களுடைய விபரீதம் மாட்டுச்சுன்னு சொன்ன வினாடி பொழுதில் உயிர் போவதோடு மானம் பறி போவது. நடுரோட்டில் நிர்வாணமாய் உன் மனைவியை உலகம் பார்ப்பதை நீ விரும்புகிறீர்களா? குறைஞ்சபட்சம் பேக் பண்ணிட்டு உட்காருப்பா. இந்த ஒழுக்கம் கூட இல்லையா? வாகன ஒழுக்கத்தை பெருமானார் சொல்லும் பொழுது, நல்ல வாகனம் அப்படின்னா எடுத்தோம், நம்ம தொழிலை பார்த்தோம், வேலைகளை முடிச்சோம், ஜம்முன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த பாதுகாப்புக்கு வாகனமும் ஒரு காரணி. இந்த வாகனத்தை தந்தவன் அல்லாஹ். அங்கதான் நீ நிக்கணும். எலுமிச்சம்பழத்தை நம்ப கையில நம்ப கூடாது. சொல்லுங்க, நம்பரை நம்பி என்னங்க ஆகுது சொல்லுங்க? நம்பர்ல என்ன இருக்கு? யாராவது நிரூபிகளை பார்க்கலாம். நம்பர்ல என்ன இருக்கு? காபிரை விட மோசமான எண்ணம். நீ ஒரு 100 ரூபாய் சதக்கா கொடுக்கறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறான் தெரியுமா? எது கொடுக்கணும்? நம்பருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரே மாதிரி நம்பர். என்ன உனக்கு வந்துடும்? அதுல என்ன ஸ்டேட்டஸ் கூடி விட்டது? ஓவியர்களே, இந்த நாளையும் குறிப்பிட்டு பெருமானார் சொல்றாங்க, உனக்கு நல்ல மனைவி கிடைக்க பெற்றா நீ பாக்கியசாலி. நல்ல விசாலமான மனதிற்கு விசாலமான வீடு அமைய பெற்றால் நீ ஒரு பாக்கியசாலி. உனக்கு நல்ல பக்கத்து வீட்டுக்காரன் கிடைத்தால் நீ ஒரு பாக்கியசாலி. உனக்கு நல்ல வாகனம், விபத்தை ஏற்படுத்தாத, ஆபத்தை தராத ஒரு வாகனம். யாருக்கு என்ன நடக்கும் நீ என்னங்க சொல்ல முடியும்? கல்யாண மாப்பிள்ளை கிளம்பி வர்றாங்க பாலக்காட்டுல இருந்து, எவ்வளவு சந்தோஷமா அவங்க இருப்பாங்க. ஒரு எத்தியமான பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க போகிறார்கள். பிரேக் டவுன். என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நடக்கக்கூடாது நடக்கிறது. அல்லாஹ் காப்பாத்துகிறான். வாகனங்களில் சில விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு ஒரே வழிதான். அல்லாஹ் அதை ஏறி உட்கார்ந்துட்டு அவனை கூப்பிட்டுக்க. சுபஹானல்லதி சக்கரலனா ஹாதா வமா குன்னால புத்ரினி. அல்லாஹ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பெட்ரோல்லாம் இருக்கு, ஆயில்லாம் இருக்கு, பிரேக்லாம் இருக்கு, கரெக்டா இருக்கு. ஓ நசீபு கரெக்டா இருக்கு. சரியான இடத்துக்கு கொண்டு போய் என்னை சேர்த்து விடு. எத்தனை பயணங்கள் ஒரு நாள் அது இன்னைக்கு இந்திய அளவில் அதி உச்சபட்சமான விபத்துகள் தமிழகத்துலதான் நடக்குது. அதுக்கு மேல நம்ம இளைஞர்களுடைய வீர சாகசங்கள். அவங்க என்னன்னா 3 பேர் இப்படி ட்ரிபிள் வந்து அடிச்சுட்டு வந்து இருக்கிற பெரியவங்களை எல்லாம் ஷஹீதாக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்கு நல்ல வாகனம் அமையப்படுகிறதோ அவர்கள் பாக்கியசாலிகள். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த பாக்கியங்களை அனுபவித்து மறுமையிலும் வெற்றி பெறுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக.